So today's topic is geomorphology. Geomorphology like glacier topography. That's what we will talk about. So first, what is glacier? Glacier definition பார்த்தலாம். Moving ice mass in downslope under the influence of gravity. Okay, இதுதான் நம்ம glacier அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு மெட்டீரியல் ஃப்ளோ ஆச்சுன்னா அதுக்கு நமக்கு ஜென்ரலாக சொல்லக்கூடிய நேம் மாஸ் வேஸ்டிங். ஓகேவா சார்? மாஸ் வேஸ்டிங் ஆர் மாஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ் வேஸ்டிங் ஆர் மாஸ் மூவ்மெண்ட். இப்போது கிளேஷியர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ரிவர் அப்படின்னா ஒரு மவுண்டன் ஒரு படத்தில் பார்த்து தெரியுமா, ஒரு வேலியில் ஓகே ஒரு வேலியில் ரிவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி அப்படியே ஹியூஜ் மாஸ் ஆஃப் ஐஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதான் நம்ம கிளேசியர்னு சொல்கிறோம். இது ரிவர் மாதிரி வேகமெல்லாம் போகாது, வெரி ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். மேபி பர் இயருக்கு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் சம்டைம். ரொம்ப வேகமாக போகிற கிளேசியர்னால் ஒரு 1 கிலோமீட்டர் மூவ் ஆகும். அந்த ஒரு வெரி ஸ்லோ மூவ்மெண்ட் ஆகும் கிளேசியர் சொல்லுவோம். இதுதான் ஒன் டைப் ஆஃப் மாஸ் வேஸ்டிங். ஓகே, இந்த மாதிரி கிளேசியர் எங்கே ஃபார்ம் ஆகும்? எல்லா பக்கம் ஃபார்ம் ஆகும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் ஸ்னோ லைனுக்கு மேலே மட்டும்தான் இந்த கிளேசியர் ஃபார்ம் ஆகும். ஸ்னோ லைனுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா வாட் இஸ் ஸ்னோ லைன் அப்படின்னு போல தெரிஞ்சுக்கணும். ஸ்னோ லைன் அப்படிங்கிறது த லைன் above which the permanent snow occurs. பர்மனன்ட் ஸ்னோ இதுதான் முக்கியமான ஒரு டேர்ம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது லைன் above which snow occurs கொடுத்துருவாங்க. ஸோ முக்கியமான வேர்டு பர்மனன்ட் ஸ்னோ occurs, இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் இருக்குது. ஓகேவா, மவுண்டனில் அது பர்மனன்ட் ஸ்னோனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒரு வின்டர் சீசன் வச்சுக்கோங்களேன். ஓகே, வின்டர் சீசனில் இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்னோ கவர் ஆகிடும். இந்த என்டையர் மவுண்டன் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிடும் வின்டர் சீசன். அப்படின்னா இதில் வரைக்கும் 0 டிகிரி செல்சியஸ். ஆனால் இதே சம்மர் எடுத்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட ஸ்னோ முடிஞ்சு போயிடும். இவ்வளோ தான் ஸ்னோ இருக்கும். இதெல்லாம் மெல்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே தான் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போது இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே தான் அவங்ககிட்ட இருக்குது பர்மனண்ட்டாக ஸ்னோ இருக்குது. ஸோ திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோ லைன். இதெல்லாம் டெம்பரவரி ஸ்னோ. இதில் கிளேசியர் ஃபார்ம் ஆகாது, இங்கே தான் கிளேசியர் ஃபார்ம் ஆகும். இந்த மவுண்டனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தெர் இஸ் அ லைன், திஸ் இஸ் ஸ்னோ லைன். அது மாதிரி இன்னொரு பிக்சரில் இங்கே தெரியுதா, கரெக்டாக தெரியுது பாருங்கள். லைனுக்கு மேலே ஸ்னோ இருக்குது, ஸ்னோ இல்லை, ஸ்னோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோ லைன் எல்லா மவுண்டனும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது பேஸ் ஆன் தி டெம்பரேச்சர். அதான் சொல்லுவோம், இங்கே 0 டிகிரி செல்சியஸ் வரணும்ல, அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருவோம். எங்கே வரும், எங்கெல்லாம் எந்த ஹைட்டில் வரும். இது ஈக்குவட்டார். இந்த குளோபில் உங்களுக்கு என்ன தெரியுது, டெம்பரேச்சர் ஈக்குவட்டர் அதிகமாக இருக்குது. போலார் போகும்போது டெம்பரேச்சர் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ நான் 3 மவுண்டன் வரைஞ்சிருக்கேன். ஒன்று ஈக்குவட்டாரில், ஒன்று போலாரில், ஒன்று டெம்பரேச்சர். ஓகே, இப்போ இது ஈக்குவட்டார் மட்டும் வச்சுக்கோம். ஈக்குவட்டாரில் டெம்பரேச்சர் நார்மலாக அதிகமாக இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் நியர் ஈக்குவட்டார். அப்போது 0 டிகிரி அப்படிங்கிறது ஹையர் ஆல்டிடியூடில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது வெரி ஹை ஆல்டிடியூடில் நம்ம ஸ்னோ லைன் இருக்கும். ஸ்னோ லைன் மேபி அரவுண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைட்டில் இருக்கும். இது இங்கே ஈக்குவட்டாரில். ஸோ இதே நம்ம டெம்பரேட் ரீஜன் போகிறோம். டெம்பரேட் போகும்போது டெம்பரேச்சர் நார்மலாக குறைஞ்சிருக்கும். நம்ம ஈக்குவட்டாரில் டெம்பரேச்சர் நார்மலாக 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது கிரவுண்டில், இங்கே வரும்போது 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நார்மலாக பார்க்கும்போது ஒரு 3 கிலோமீட்டர் ஹைட்லேயே என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஸ்னோ லைன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 3 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு ஸ்னோ லைன் வந்துடும் டெம்பரேட்டில். when you moving towards a polar region, டெம்பரேச்சர் இன்னும் குறைஞ்சிருக்குன்னா மேபி அரௌண்ட் 5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ 1 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்லேயே நம்மளுக்கு ஸ்னோ லைன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, 1 கிலோமீட்டர்லேயே ஸ்னோ லைன் வந்துடும். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஸ்னோ லைனோட ஆல்டிடியூட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ லேட்டிடியூடுக்கும் ஸ்னோ லைனோட ஆல்டிடியூடுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், they are inversely proportional. ஈக்குவட்டாரிலிருந்து போல நோக்கி போகும்போது அதோடைய ஆல்டிடியூட் ரிடியூஸ் ஆகிட்டே வரும் due to the temperature difference. கிளியரா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன் காம்போனன்ட் கிளேசியருக்கு. இப்போ இது கிளியர்னா நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போவோம். கிளேசியர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகேவா, கிளேசியர் ஃபார்ம் ஆகிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. நம்பர் 1 ஸ்னோ, நம்பர் 2 ஃபின் ஆர் நேவி, நம்பர் 3 கிளேசியர். ஸ்னோ நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், ரொம்ப பவுடரி ஃபார்மில் இருக்கும். ஓகே சார், ஸ்னோ அப்படிங்கிறது
பவுடரி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பவுடர் மாதிரி இருக்கும், எடுத்து ஃபுல் ஊதணும்னா பறந்துடும். இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இந்த ட்ரீஸ் ஃபுல்லாக ஸ்னோ அப்படி பறந்துடும். அப்படி தட்டினா கீழே அப்படியே விழுவும். இங்கே ஒரு ட்ரெயின் வேகமாக போகும்போது சிலலாம் பறக்குது. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த டாப் பொசிஷன் இருக்கிறதா நம்ம ஸ்னோன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்னோ கண்டினியூஸாக விழுந்து பாருங்க. இங்கே ஸ்னோ இருக்குமா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது, இந்த ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் ஸ்னோ நிறைய விழுந்துகிட்டே இருக்கும். ஸ்னோ விழ நான் இந்த பாட்டமில் அதோடைய ஓன் வெயிட்னாலேயே பாட்டம் இருக்கிறதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ஒரு தின் ஷீட்டு மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த தின் ஷீட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபின் ஆர் நேவி. இங்கே இருக்க பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, லேயராக இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் ஃபின் ஆர் நேவின்னு சொல்லுவோம். இது ரொம்பவும் கத்தி மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு மவுண்டன் மேலெலாம் போயிட்டு ஸ்னோ எடுத்து விளையாடும்போது டாப் ஸ்னோ எடுத்ததுக்கப்புறம் பாட்டம் ஸ்னோ உள்ள கை விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்கிற ஃபின் தான் கையில் படும், கையை கிழிச்சிடும். ஸோ ஹைலி ஷார்ப் எஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் லேயராக ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஃபின் ஆர் நெவின்னு சொல்லுவோம். இது கண்டினியூஸாக திரும்ப டெபாசிட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேசர் ஸ்னோ வரும்போது இந்த ஃபின் ஆர் நெவல் என்ன ஆகிடும், கம்ப்ரஸ் ஆகி ஒரு ஹியூஜ் ராக் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகி இதுதான் என்ன ஆகிருக்கும், உங்களுக்கு கிளேஷியராக ஃபார்ம் ஆகுது. அப்போது பாட்டம் இருக்கிறது ஐஸ் ராக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறது ஃபின் ஆர் நேவி, அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்னோ. இங்கே இருக்க போகும், இது ஸ்னோ, இது ஃபின் ஆர் நேவி, இங்கே இருக்கிறது கிளேஷியர். ஓகே, ஃபின்னார் இங்கே ஸ்னோவில் 90% போரசிட்டி இருக்கும். சும்மா பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது, ஃபுல்லாக ஏர் இருக்கும். கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி வந்துட்டிங்கன்னா மறுபடியும் 50% குறையுது. அதுக்கப்புறம் 20% தான் ஏர் இருந்தால் அதுக்கு பேர் சொல்லுவோம் நம்ம ஃபின் ஆர் நேவின்னு சொல்லுவோம். 0% கேப்பே இல்லை, ஃபுல்லாக ராக் மாதிரி கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா அதை தான் கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கு பாருங்கள் கிளேஷியர், இதுதான் கிளேஷியர். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கிளேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபுல்லாக ராக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. This is glacier. This is the formation of glacier in the 3 stages: snow, fin or navy, அடுத்தது glacier. இது கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் glacier. டைப்ஸ் ஆஃப் glacier அப்படின்னா அதோடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி டைப்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் லொக்கேஷன். கான்டினென்டல் glacier, ஹைலேண்ட் glacier அண்டு ஐஸ் கேப்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கான்டினென்ட் கிளேஷியர் ஆல்ரெடி பார்த்து பிக்சர் தான். ஒரு கான்டினென்ட், ஒரு ஹியூஜ் கான்டினென்ட் வச்சுக்கலாம். கான்டினென்ட், ஒரு மவுண்டன், அதுக்கு அப்படி ஓஷன் எப்படி வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஓஷன். இப்போது ஒரு மவுண்டன் மேலே இருக்கிற கிளேஷியர், ஹை ஆல்டிடியூடில் மவுண்டன் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, இது மவுண்டன் கிளேஷியர். இது நியர் போலார் அண்டார்டிகாவில், ஓகே, அது அடுத்தது கிரீன்லேண்ட்லலாம் கான்டினென்ட் மேலேயே ஃபுல்லாக ஹியூஜ் கிளேஷியர் ஃபார்ம் ஆகிருக்கு, இது கான்டினென்ட் கிளேஷியர். இது மவுண்டன். ஹைலேண்ட் கிளேஷியர் நம்ம எவரெஸ்ட்டில் கஞ்சஞ்சாங்கால இருக்குல்ல, ஹிமாலயஸ் அதெல்லாமே ஹைலேண்ட் கிளேஷியர்ஸ். ஆண்டஸில் ஆல்ப்ஸ் எல்லாம் இருக்குது ஹைலேண்ட் கிளேஷியர்ஸ். கிரீன்லேண்டு, ஐஸ்லேண்டு, அப்புறம் நார்த் அமெரிக்கா, கனடா மேலே ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கான்டினென்டல் கிளேஷியர்ஸ். அப்படியே ஓஷன், இது ஃபுல்லாக ஓஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் திஸ் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஓஷன். ஓஷன் மேலே ஒரு கிளேஷியர் வரும், டியூ டு கம்ப்ளீட் சப்-0 டிகிரி செல்சியஸ் கிளேஷியர் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் அஸ் ஐஸ் கேப்ஸ். இதெல்லாம் போலார் ரீஜனில் இருக்கிற வாட்டர் பாடியெலாம் ஃபார்ம் ஆகும். பர்டிகுலராக சொல்ல மாதிரி இருந்தால் ஆர்டிக் ஓஷன், ஓகேவா, ஆர்டிக் ஓஷன், அதை சுற்றி இருக்கிற வாட்டர் பாடிஸ். அதே மாதிரி அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிற வாட்டர், அண்டார்டிகாவில் ஃபார்ம் ஆனால் அது கான்டினென்டல் கிளேஷியர். ஆனால் அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிற சதர்ன் ஓஷனில் ஃபார்ம் ஆனால் அது ஐஸ் கேப்ஸ். ரைட்? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கிளேஷியர்ஸ்: கான்டினென்டல் கிளேஷியர், ஹைலேண்ட் கிளேஷியர் அண்டு ஐஸ் கேப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளேசியர் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கிளேசியரைசேஷன் ப்ராசஸ், இன்னொன்று கிளேசியேஷன் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளேசியர்னு சொல்லுவோம். அதில் கிளேசியரைசேஷன் அப்படிங்கிறது கிளேசியர் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கிளேசியர் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, ஒரு லேண்ட் இருக்குது, இந்த லேண்டில் கிளேசியரே இல்லை, இப்போ கண்டினியூஸாக ஸ்னோ அக்குமுலேஷன் நடந்து ஒரு நியூ கிளேசியர் ஃபார்ம் ஆகிருக்கு, அது கிளேசியரைசேஷன் ப்ராசஸ். இப்போ இன்னொரு லேண்ட் இருக்குது, இப்போ ஆல்ரெடி இங்கே கிளேசியர் இருந்துச்சு, நான் இந்த கிளேசியர் ஸ்லோவாக மூவ் ஆகி இப்போ கிளேஸ் இல்லாத இடத்துல வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் அ கிளேசியர் இப்போ அந்த இடம் கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் என்னதான் கிளேசியரைசேஷன் ப்ராசஸ். ஸோ போத் ஆர்
கிளேசியரைசேஷன் ப்ராசஸ். அதாவது கிளேசியர் இல்லாத இடத்துல ஒரு கிளேசியர் கவர் பண்ணுறது கிளேசியரைசேஷன் ப்ராசஸ். ஒரு நியூவாக கிளேசியர் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த கிளேசியர் ஏதாவது மூவ் ஆகி வரலாம். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிளேசியேஷன் சொல்லுவோம். கிளேசியேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஆக்ஷன் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூமெண்ட் ஆஃப் கிளேசியர்னால அங்கே என்ன நடக்குது? எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெபாசிஷன், இந்த 3 விஷயம் நடக்குது. அப்போ எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன், இந்த 3 ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம்? It's called as a glaciation process, action of ice. These 3 process, erosion, transportation, deposition, இந்த 3ம் நமக்கு என்ன கிரியேட் பண்ணோம்? லேண்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுது. அதுதான் கிளேசியேட்டட் டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. It's called as a glaciated topography. ஓகே, இதை தான் நம்ம கிளேசியர் லேண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம படிக்க போகிறோம். தென் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் முடியும் போது டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? கிளேசியேஷன் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஆஃப் ஐஸ். இந்த மாதிரி ஒரு கிளேசியர் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது, அந்த கிளேசியர் மூவ் ஆகும்போது அங்கே நடக்கிற எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன், இந்த ப்ராசஸை தான் நம்ம கிளேசியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியரா? தட்ஸ் இட். ஓகே. கிளேசியரைசேஷனுங்கிறது கிளேசியர் இல்லாத இடத்துல கிளேசியர் கவர் பண்ணுறது. ஸோ நியூவாக ஒரு இடத்துல கிளேசியர் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் கிளேசியரைசேஷன் ப்ராசஸ். அந்த கிளேசியர் மூவ்மெண்ட்னால லேண்டில் நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் மாடிஃபிகேஷன்ஸ், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அதாவது கிளேசியர் மூவ்மெண்ட்னால் நடக்கும் லேண்ட் மாடிஃபிகேஷன். தட் ப்ராசஸ் தான் கிளேசியேஷன் ப்ராசஸ். எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெபாசிஷன். ஓகே ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லைடுக்கு என்ட்ரு ஆகிறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ கிளேசியர். இப்போ நம்மளுக்கான டாபிக் கிளேசியரோட மூவ்மெண்ட்டுக்குள்ள போகிறோம். இதுதான் லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் அ கிளேசியருக்கு என்னென்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். ஒன்று, திக்னஸ் ஆஃப் தி ஐஸ் மாஸ். நம்பர் 2, கிரேடியன்ட் ஆஃப் தி பெட். அதாவது ரொம்பவும் இப்போது ஜென்டில் ஸ்லோப் இருக்குது, ஸ்டீப் ஸ்லோப் இருக்குது. அப்போ ஸ்டீப் ஸ்லோப்பில் ரேப்பிட் மூவ்மெண்ட் இருக்கும், இன்னொன்று ஜென்டில் ஸ்லோப்பில் வெரி ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்லோப்பில் ரொம்ப தின் டெபாசிட்ஸ் ஆஃப் ஸ்னோ இருந்ததுன்னா அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் இருந்ததுன்னா அதோடைய மூவ்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரேப்பிடாக கீழே டவுன் ஸ்லோப் நோக்கி கிராவிட்டினால மூவ் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவோம்? கிளேசியர் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டர்ஸ். ஒன்று டோபோகிராஃபி, டோபோகிராஃபி, இன்னொன்று அமௌண்ட் ஆஃப் திக்னஸ் ஆஃப் ஐஸ், எவ்வளோ ஐஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. ஓகே, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, கிளேசியர் அப்படிங்கிறது இஸ் அ போத் மீட்ராலஜிக்கல் அண்டு டோப்போகிராஃபிக்கல் ஃபினாமினா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்போ சைக்ளோன் இருக்குது அப்படின்னா, சைக்ளோன் இஸ் அ மீட்ராலஜிக்கல் ஃபினாமினா கம்ப்ளீட்டாக. எர்த்குவேக் அப்படிங்கிறது ஜியாலஜிக்கல் ஃபினாமினா. ஸோ கிளியராக சொல்லலாம். ஓகே, ஆனால் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கிளேசியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளேசியர் மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு அவலாஞ்சி கிரியேட் பண்ண போகுது. இந்த ரேப்பிட் மூவ்மெண்ட் ஆஃப் கிளேசியரை நம்ம அவலாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அவலாஞ்சி ஃப்ளோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவலாஞ்சி ஃப்ளோ, இந்த அவலாஞ்சி ஃப்ளோ அப்படிங்கிறது ஹியூஜ் டிசாஸ்டர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹசார்டஸ் ஈவெண்ட்டு. ஹிமாலயஸில் அடிக்கடி இருக்குது இந்த ஈவெண்ட்டை. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லேயோ இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு நிறையா இருக்குது. அவலாஞ்சி இன்ஃப்ளூயன்ஸ் பை மீட்ராலஜிக்கல் ஃபேக்டர், இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் போத் மீட்ராலஜிக்கல் அண்டு டோப்போகிராஃபி ஃபார்ம்லாம் எழுதணும். ஏன்னா அதோடைய டோப்போகிராஃபியும் டிசைட் பண்ணது, இங்கே இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஸ்னோவும் டிசைட் பண்ணது. அப்போ டோப்போகிராஃபி அண்ட் ஸ்னோ ரெண்டு சேர்த்து தான் மூவ்மெண்ட் ஆஃப் கிளேசியரை டிசைட் பண்ணது. கிளியர்? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் தான் அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் கிளேசியர் அப்படிங்கிறது முடிவு பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தி ரேட் ஆஃப் மூவ்மெண்ட், பேஸ்ட் ஆன் தி ரேட் ஆஃப் மூவ்மெண்ட் நம்ம இந்த கிளேசியல் சர்ஜ் அண்ட் அவலாஞ்சி அப்படின்னு நான் சொல்கிறோம். அவலாஞ்சி நம்ம பார்த்தது இட்ஸ் வெரி ரேப்பிட் மூவ்மெண்ட் ஆஃப் அ மெட்டீரியல் ஸ்னோ அலாங் தி டவுன் ஸ்லோப், தட்ஸ் கால்ட் அவலாஞ்சி. இட்ஸ் ஹசார்டஸ் ஈவெண்ட் தான் நான் சொன்னேன் இங்கே. ஆனால் கிளேசியர் சர்ஜ் அப்படிங்கிறது வெரி ஸ்லோ மூவ்மெண்ட், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நம்ம மெஷர் பண்ணால் மட்டும் தெரியும். ஒன் இயருக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் ஆர் 1 கிலோமீட்டர் 1 இயருக்கு. சம்டைம் ரொம்ப ஸ்லோ பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸு, வெரி ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் அ கிளேசியர் இருக்கும். அதுதான் கிளேசியர் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். கிளேசியர் சர்ஜ்னால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அவலாஞ்சி இட்ஸ் மோர்
hazardous event. So based on the rate of movement of a glacier, divided into two. Number one is glacial surge, number two avalanche. Clear? அடுத்தது ஃபார்மான கிளேஷியரில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, அந்த மாடிஃபிகேஷனில் மொத்தமாக 3 ப்ராசஸ். ஒன்று அப்ளேஷன், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ரிட்ரீட். அப்ளேஷன் ஆஃப் கிளேஷியர் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்கலாக நாம் பேசுவோம், ஆனால் ரொம்ப சிம்பிள் தெரியுமா? ஸோ மெல்டிங் ஆஃப் ஐஸ், அவ்வளோதாங்க. கிளேசியர் மெல்ட் ஆகிறது தான் அப்ளேஷன் சொல்லுவோம். இந்த பிக்சரில் தெரியுதா பாருங்க, இது கிளேசியர். இந்த கிளேசியர் மெல்ட் ஆகி வாட்டர் அப்படியே ட்ராப்பாக வரும். இதுதான் என்ன சொல்லுவோம்? அப்ளேஷன் ப்ராசஸ். இட்ஸ் கால்ட் அப்ளேஷன் ப்ராசஸ். ரைட். இங்கே பாருங்க, ஹியூஜ் ஐஸ் மாஸ் இருக்கா, அது உடஞ்சி அப்படியே கீழே விழுது. அப்ளேஷன் ப்ராசஸ். அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஐஸ் இருக்கு, கிளேசியர் இருக்கு. இந்த இது சொல்லுவோம் இது வந்து அக்குமுலேஷன் ஜோன் சொல்லுவோம். இங்கே எப்பவுமே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ் மாறி பேர் வந்துகிட்டே இருக்கும். இந்த லைனுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? மெல்ட் ஆகும். ஸோ அப்ளேஷன், இட்ஸ் கால்ட் அப்ளேஷன் ஜோன். அப்போது இது அக்குமுலேஷன் ஜோன், இங்கே இது அப்ளேஷன் ஜோன். கிளியர்? அப்ளேஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக இட்ஸ் அ மெல்டிங் ஆஃப் கிளேஷியர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் ரிட்ரீட் ஆஃப் கிளேஷியர் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ரிட்ரீட் ஆஃப் கிளேஷியர் அப்படின்னா, கிளேஷியரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது. இதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ரிட்ரீட்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் இதான் கிளேசியல் வேலைன்னு வச்சுக்கலாம். ஓகே, கிளேசியல் வேலை இப்போ சம்மர் சீசன் இருக்குது. ஸோ டேக் இட் சம்மர், நான் இப்போ 2020 வச்சுக்கலாம். 20 அதில் இது வரைக்கும் கிளேசியர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லென்த் ஆஃப் கிளேசியர். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஆஃப் கிளேசியர். இது டோட்டல் லென்த்னு வச்சுக்கலாம். ஸோ அரௌண்ட் வி கேன் கீப் இட் 40 கிலோமீட்டர் லென்த். ஓகே, வின்டர் வரும். ஸோ இதே மாதிரி வின்டர் 2020. இப்போ வின்டர் சீசனில் டெம்பரேச்சர் குறையும் போது இது இங்கே 0 டிகிரி செல்சியஸ் இருந்து இப்போ 0 டிகிரி இங்கே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டு ஹேவ் மோர் அக்குமுலேஷன், நிறைய அக்குமுலேட் ஆகும். அப்போ அதோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நோ லென்த் ஆஃப் கிளேசியர் இன்க்ரீஸ்ட். இப்போ 50 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். டோட்டலாக 50 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர் என்ன இருக்குது? length of glacier 10 km increase. This is called as advancement. Okay, advancement of glacier னு சொல்லுவோம். இதே நெக்ஸ்ட் இயரில் சம்மரில் திரும்பவும் ஒரு சம்மர் 2021 திரும்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் குறைஞ்சி இப்போ கிளேசியர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கிளேசியர் என்ன ஆகுது? ஸ்டார்ட் டு டிக்ரீஸ், குறைஞ்சிடுச்சு. சப்போஸ் ஒரு 35 கிலோமீட்டர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 கிலோமீட்டர் என்ன ஆயிருக்கு? ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போன சம்மரில் 40 கிலோமீட்டர், இந்த சம்மரில் 35 கிலோமீட்டர். நார்மலாக ரிட்ரீட்டிங் ஆஃப் கிளேசியர்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்சிடர் ரிட்ரீட்டிங். ஸோ சீசனல் ரிட்ரீட், சார் சீசனல் ரிட்ரீட். அதே மாதிரி இது சீசனல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஆனால் 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இந்த வருஷம் 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா குறைஞ்சிருக்கு. ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதை தான் சொல்லுவோம்னா பர்மனண்ட் ரிட்ரீட்னு சொல்லுவோம். பர்மனண்ட் ரிட்ரீட் ஆஃப் கிளேசியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஷ்யூ தான் இப்போ குளோபல் வார்மிங்னால நமக்கு எல்லா கிளேசியரையும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ குளோபல் வார்மிங்னால நடக்குது. ஸோ எல்லா கிளேசியரும் அதோடைய டோட்டல் லென்த் ஆகிட்டே வரும். பர்மனெண்ட்டாக குறைஞ்சிட்டே வர ரிவரில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாகிட்டே வரும். ஸோ ரிவரில் ஃபஸ்ட்டு ஃப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதிகமாக வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, ஃப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். லாங் ரனில் ரிவர் என்ன ஆகிடும்? ட்ரை ஆகிடும். ஏன்னா மேலே கிளேசியரே இருக்காது, ட்ரை ஆகிடும். அப்போது பர்மனெண்ட்டாக இருந்த ரிவர்லாம் வேணாடு சீசனல் ரிவராக மாறும். பெரிய ரிவர்ஸ் கன்வெர்ட் டு சீசனல் ரிவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளேசியர் பிக்சர்ஸ் இருக்குது. 1920 சாஸ்கச்சுவான் கிளேசியர் அல்பர்ட்டாவில் 1924 லென்த் எவ்வளோ இருந்திருக்கு, 1985 லென்த்து இவ்வளோ தூரம் இருந்திருக்கு. இங்கே வர 2011 கிளேசியரே காணல, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 90 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் இந்த டோட்டல் லென்த் ஆஃப் கிளேசியரே இங்கே காணும். ஸோ கம்ப்ளீட் ரிட்ரீட் ஆஃப் கிளேசியர். அதே மாதிரி 96 இங்கே பாருங்கள், ஐஸ்லாந்தில் 96 இருந்து இந்த கிளேசியர் ஒரு 13 இயர்ஸில் இங்கேருந்து மிஸ் ஆகிருக்கு. சேம் வே அலாஸ்காவில் 1909 இங்கே இருந்த கிளேசியர். ஓகே, 1909 இங்கே இருந்த கிளேசியர். இது என்ன இயர்? 2013. கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸில் கிளேசியர் நிறைய ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே இருந்த கிளேசியரெல்லாம்
இந்த அளவுக்கு இந்த கிளேசியரையே காணும். இப்போ இங்கே தான் இருக்குது கிளேசியர், இதெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் கால்டு ரிட்ரீட்டிங் ஆஃப் கிளேசியர்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் உங்களுக்கு எழுத நிறைய டைம் கிடைக்கும். சரி, glacial landforms. So the landforms formed out of a glacial movement is called glacial landforms. So like all other agents, glacier also having three actions. Number one, erosion. Number two, transporting the eroded material. Number three, deposit the entire transported material. So the three processes இருக்கு. இந்த த்ரீ ப்ராசஸில் எரோஷனில் ப்ராசஸில் ஃபார்ம் ஆன எரோஷனல் லேண்ட்ஃபார்ம், டெபாசிஷன் ப்ராசஸ் லீட்ஸ் டு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். ஓகே, ஒவ்வொன்றா பார்த்துட்டே போவோம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் எரோஷன். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி தான். ஸோ பியூராக இருக்கிற எந்த ஒரு ஏஜென்ட்டும் எரோஷன் பண்ணாது. ஓகேவா? இப்போ பியூராக இருக்கிற எந்த ஏஜென்ட்டும் எரோஷன் பண்ணாது அப்படிங்கும்போது ஐஸும் என்ன பண்ணாது, எரோஷன் பண்ணுறதுனால பாசிட்டிவ். பியூர் ஐஸ் மாஸ் இஸ் இன்ஆக்டிவ் பட் ஆடட் டெப்ரிஸ் அதில் இருந்தால் தான் அதில் எரோஷன் நடக்கும். வேகமாக அது ஸ்லோவாக வாட் எவர் இஸ் மூவ் ஆகும்போது அது கொஞ்சம் டெப்ரிஸ் இருந்ததுன்னா, மேபி எனக்கு சேண்ட் இருக்கலாம், பெபிள்ஸ் வாட்டர் மேபி அதில் கூட சேர்ந்து போகும்போது தான் அதுதான் ஒரு ஆக்டிவ் ஏஜென்ட்டாக அதை மாற்றும். அதுதான் சர்ஃபேஸை எரோட் பண்ணும். லைக் ரிவர் போகும்போது பியூர் ஃபார்மாக வாட்டர் மட்டும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஆனால் எரோஷன் அப்படிங்கிறது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆனால் அது கூடவே கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் சேர்ந்து ஃப்ளோ ஆகும்போது, பெபிள்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும்போது இட்ஸ் வெரி ஈஸிலி என்ன ஆகிடும், எரோஷன் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதே மாதிரி தான். ஸோ பியூர் ஐஸ் மாஸ் ரிவர் is also inactive, but when you add a debris it leads to active agent. Okay, அப்போ erosion type அப்படின்னு பார்க்கும்போது we have three types of erosions. ஒன்று abrasion, plucking and polishing. What is abrasion? Abrasion அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளேசியர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ மூமெண்ட் ஆஃப் அ கிளேஷியர் இருக்குது. அப்போது கிளேஷியர் ஃப்ளோ சர்ஃபேஸு இங்கேருந்து ஒரு கிளேஷியர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கிளேஷியர் ஃப்ளோ. ரைட். ஸோ இதுதான் ஃபுல் கிளேஷியர். இது வேகமாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். டயர்டாக ஃப்ளோ ஆகிட்டே போகும்போது இதில் இருக்கக்கூடிய பெபிள்ஸ் அண்ட் கெபிள்ஸ், இதில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டோன்ஸு பெபிள்ஸ் இதெல்லாம் அதோடைய சர்ஃபேஸில் பட்டு அந்த வேலியோடைய கிளேஷியர் வேலியில் இருக்கிற செடிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரும். அதுக்குள்ள ராக்ஸ் எல்லாம் எரோட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ எவ்ரி திங் இஸ் மூவ் அவுட் ஆஃப் தி சர்ஃபேஸ். அது எரோட் சொல்லுவோம். தெர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் அப்ரேஷன் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு உராஞ்சிட்டே போகிறது அப்படின்றத தமிழில் சொன்னால் உராஞ்சிட்டே போகிறது. அப்போது த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த மெட்டீரியல்ஸ் கேரிட் பை தி கிளேஷியர் அண்டு கிளேஷியல் வேலி ஆர் கிளேஷியல் சைடு. இப்போ இந்த கிளேஷியல் வேலி இருக்குன்னா உன்னா கிளேஷியல் பாட்டமில் இங்கே எரோஷன் நடக்கலாம், இல்லைனா அவங்க சைடில் நடக்கலாம். எந்த இடத்துல டெப்ரிஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், இங்கே அப்ரேஷனை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி வேலி ஃப்ளோர் அண்ட் வேலி சைட் லீட்ஸ் டு எரோஷன் ப்ராசஸ், தட் இஸ் அப்ரேஷன். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளக்கிங் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ப்ளக்கிங் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, ப்ளக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஒன்லி மெயின் ஃபார் கிளேஷியர் ஆக்ஷனில் மட்டும்தான் ப்ளக்கிங் இருக்குது. வேறு எந்தலையுமே கிளேசியர் மூவ் பண்ணிக்குவோம். Plucking action is only meant for glacial process. Plucking அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ கம் டு திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் இதுதான் கிளேஷியர் எப்படி என்ன ஆகுது, ஸோ மூவ் ஆகுது. ஸோ கிளேஷியர் இஸ் மூவ் ஆகும்போது இதோடைய டோட்டல் வெயிட்டு கீழே என்ன பண்ணியிருக்கும், கம்ப்ரஸ் பண்ணியிருக்கும். மற்ற எந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட். ஏன்னா இது வந்து சாலிட் இன் கேரக்டர். கிளேசியர் இஸ் அ சாலிட் இன் கேரக்டர். அப்போ சாலிடர்னால அவருடைய மாஸ் என்ன பண்ணணும்னா, திஸ் மாஸ் கம்ப்ரஸ் பண்ணி இந்த மொத்த லேண்டை என்ன பண்ணணும், இழுக்க ட்ரை பண்ணணும். அப்படி இழுக்கும்போது இங்கே பாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டான ஏரியா, சாஃப்டான சக்லமெண்டாக இருக்கா. இந்த சாஃப்டான ராக்ஸ் என்ன ஆகுனா அப்படியே ப்ளக் பண்ணி வெளியே வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே என்ன தோண்டி எடுக்கிற மாதிரி. ஸோ ப்ளக்கிங்னா தோன்றுறது, லேண்ட் அப்படியே தோண்டி எடுத்துட்டு இந்த என்டையர் மெட்டீரியல் என்ன கீழே வந்துடும். இந்த மெட்டீரியல் தான் அப்படிங்க ஃப்ளோ ஆகும்போது ஸ்டார்ட் டு அப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல அப்ரேஷன் கிரியேட் பண்ணோம். ஓகே, இங்கே அப்ரேஷன் நடக்கிற இடம். ஏன்னா இந்த ப்ளக் பண்ண அந்த மெட்டீரியல் இந்த ஃப்ளோரில் அப்படியே உராஞ்சிட்டே போகும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷன் இங்கே என்ன பண்ணும், இந்த இடத்துல அப்ரேஷனை கிரியேட் பண்ணும்.
இங்கேயும் எரோஷன் நடக்குது அப்ரேஷன்லையும், இங்கே ப்ளக் பண்ண இடத்துலையும் லேண்ட் என்ன ஆகிடுச்சு, ஒரு சின்ன டிப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ரைட்டா, இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், ப்ளக்கிங் ப்ராசஸ். இந்த ப்ளக்கிங் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு லேக்கே ஃபார்ம் ஆகும். எப்படி சார் லேக்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ப்ளக் பண்ணிட்டு போய்டல, அப்போ கிளேசியர் ஃபுல்லாக எம்டி ஆகி போனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற டிப்ரெஷனில் இந்த போகும்போது இடத்துல இருக்கிற அந்த கிளேசியர் என்ன ஆகிடும், இல்லை டெபாசிட் ஆகிடும், கொஞ்சம் ஐஸ் மாசு டெபாசிட் ஆகிடும், கிளேஸ்லாம் மெல்ட் ஆகி போயிடும். அப்போது இது வெறும் லேண்ட் இருக்கும், இந்த எம்டி லேண்டில் இந்த ஸ்மால் டிப்ரெஷனில் கொஞ்சம் ஐஸ் இருக்கும். திஸ் ஐஸ் கம்ப்ளீட்லி மெல்ட் அவே டு ஃபார்ம் அ லேக். இந்த லேக்குக்கு பேர் தான் டெக்னிக்கலாக டான் லேக்குன்னு சொல்லுவோம். இந்த காண்டாஸ் டான் லேக்ஸ். டான் லேக்ஸ் இப்போ எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னா, குளோபல் நிறைய இடத்துல டான் லேக்ஸ் இருக்கு. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்த் அமெரிக்காவில் நம்ம ஃபேமஸாக நம்மளை பார்த்து சொல்கிறோம் இல்லையா, கிரேட் லேக்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த கிரேட் லேக்ஸ். இந்த கிரேட் லேக்ஸ்லேருந்து இந்த லைனுக்கு பேர் லைன் ஆஃப் ஆர்க் ஆஃப் லேக்னு சொல்லுவாங்க. திஸ் கால்ட் அஸ் ஆர்க் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது நார்த் அமெரிக்காவில் இருக்குது. கரெக்டாக கிரேட் லேக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா தெர் இஸ் அன் ஆர்க், ஹியூஜ் ஆர்க், இது வரைக்கும் கிரேட் பியர் லேயர் வரைக்கும். அப்போ இங்கேருந்து லேக் சுப்பீரியர், மிச்சிகன், உரான், ஏரி, அன்டாரியோ, லேக் மினசோட்டா, மினபோட்டா, வின்னிபெகாசிஸ், வின்னிபேக், அத்தபாஸ்கா, கிரேஸ் லேக், கிரேட் பியர், இது எல்லாமே என்னது, they formed out of glacial plug. They are called as a town. Technically they are called as town lakes. Okay, plugging action அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்க. ஸோ plugging action அப்படிங்கிறது இட்ஸ் a very simple process. நான் இங்கே படம் வரைஞ்சே காமிக்கிறேன். ஓகே, சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா, இந்த சர்ஃபேஸில் சப்போஸ் இந்த இடத்துல சாஃப்ட் ராக், இது சாஃப்ட் ராக்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஹியூஜ் கிளேசியர் இருக்குது, இதுதான் கிளேசியர். இந்த கிளேசியர் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகி போகும்போது இந்த சாஃப்ட்வேர் இது கம்ப்ளீட்டாக இந்த டோட்டல் வெயிட்டில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எரோட் பண்ண ட்ரை பண்ணணும். எரோட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த சாஃப்ட் ராக்கை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணும், வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ தட்ஸ் கால்ட் ப்ளக்கிங் ஆக்ஷன். இந்த டோட்டல் ஃபோர்ஸில் நம்ம அப்படியே மவுண்ட் வச்சு கொத்தி எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த லேண்ட் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிப்ரெஷன் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே இருக்கிற இந்த இடம் மட்டும் இன்னும் இருக்காது, இது இருக்காது, அவ்வளோதான். ஓகேவா, இது இப்படி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டிப்ரெஷனில் இந்த கிளேசியர் ரிமனன்ஸ் என்ன ஆயிருக்கும், டெபாசிட் ஆயிருக்கும். இங்கே கிளேசியர் ரிமனன்ஸ் டெபாசிட் ஆயிருக்கும். இந்த கிளேசியர் ரிமனன்ஸை தான் மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகிடும், லேக்காக ஃபார்ம் ஆகும். இதை தான் டான் லேக்குன்னு சொல்லுவாங்க. இது ப்ளக்கிங் ஆக்ஷன். ஓகேவா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆன லேக்ஸ் தான் நார்த் அமெரிக்காவில் நிறையா இருக்குது. ஏன் சார் நார்த் அமெரிக்காவில் இருக்குன்னு கேட்பீங்க, காரணம் ப்ளீஸ்டோசின் எப்போக்ஸில். ஓகேவா, ஸோ ப்ளீஸ்டோசின் ஐஸ் ஏஜில் நம்மளுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருந்தது, கம்ப்ளீட்டாக கிளேசியர் டெபாசிட் இருந்தது. ப்ளீஸ்டோஸ் ஐஸ் ஏஜ் முடிஞ்சு வார்ம் ஏஜ் வரும்போது கம்ப்ளீட்டாக கிளேசியர்லாம் என்னாச்சு, தி ஸ்டார்டட் டு ரிசீவ் டுவர்ட்ஸ் தி ஆர்டிக் ஓஷன். ஸோ ரிஜிடாகி போகும்போது தி ஸ்டார்டட் டு கிரியேட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ளக்கிங் ஆக்ஷன் நார்தன் பார்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அதனால ஃபார்ம் ஆன லேக்ஸ் தான் இது எல்லாமே. இது இங்கே மட்டும் இல்லைங்க, யூரோப்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபின்லாந்து இருக்கா. ஸோ அதர் பார்ட் ஆஃப் யூரோப் ஃபுல்லாமும் அதே மாதிரி, ஏன்னா கிளேசியல் பீரியடில் ஃபுல்லாக கிளேசியர் இருந்தது. என்டர் கிளேசியர் மெல்ட் ஆகி தே ஸ்டார்டட் டு ஃப்ளோ டுவர்ட்ஸ் த நார்த். அப்போ எல்லாம் என்ன ப்ளக் பண்ணி லேக்ஸாக ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்ட்ரி இருக்குது. இது என்ன கண்ட்ரின்னு தெரியுதா, தட்ஸ் கால்ட் அஸ் ஃபின்லாந்து. ஃபின்லாந்துக்கு ஒரு பேர் இருக்குது, லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ். இந்த லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் என்னதான், இதில் இங்கே நிறைய லேக்ஸ் இருக்குது. இந்த லேக்ஸ் ஃபார்ம் ஆன ரீசன் ப்ளக்கிங் ஆக்ஷன் ஆஃப் கிளேசியர்ஸ். ஓகே, ஸோ ஜியாலஜிக்கலாக அங்கேருந்து கிளேசியர்ஸ் எல்லாம் ரிசீட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் ப்ளக்கிங் ஆக்ஷனை கிரியேட் பண்ணிச்சு. அந்த ப்ளக்கிங் ஆக்ஷனாக ஃபார்ம் ஆன லேக்ஸு நார்தன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் ஃபின்லாந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ். இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை, நார்த் அமெரிக்காவில் இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்லையும். நான் அதாவது டெம்பரரி ரீஜனில் நிறையா லேக்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஃபார்ம் ஆன லேக்ஸ் எல்லாம். கிளியரா, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் அ பாலிஷிங் ப்ராசஸ். பாலிஷிங்னா என்ன சார், இந்த இடத்துல பாலிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிளேசியர் ஃப்ளோ ஆகி ஒரு ஹியூஜ் ராக் இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது, பாலிஷ் ஆகிடுச்சா, இங்கே பாலிஷ் ஆகிருக்கு.
தட் இஸ் கால்ட் பாலிசிங் ஆக்ஷன். நம்ம கோயிலுக்கு போகும்போது கை வச்சு தொட்டு கும்பிட்டு என்ன இருக்கும் அந்த இடமே அதிகமாக கை வச்சு கும்பிட்ற இடம்லாம் பாலிஷ்டாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் கிளேசியர் ஃப்ளோ ஆகி இந்த இடம் ஃபுல்லாக ஆகிடுச்சு, இந்த ராக்ஸ் ஃபுல்லாக பாலிஷ்டாக இருக்கும். இட்ஸ் கால் பாலிசிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. திஸ் அ வெரி ஸ்லோயர் ரேட் ஆஃப் எரோஷன் ப்ராசஸ். அதாவது ஹியூஜ் ஐஸ் மட்டுமே ஃப்ளோ ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, டெப்ரிஸ் எதுவுமே அதிகமாக இருக்காது. டெப்ரிஸ் அதிகமாக இல்லாமல் வெறும் ஐஸ் மட்டும் அந்த மாதிரி ஒரு பாலிசிங் ஆக்ஷன் நடக்கும். டெப்ரிஸ் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே அப்ரேஷன் நடக்கும். அது இந்த இடம் சாஃப்ட் ராக்காக இருந்ததுன்னா பிளாக்கிங் நடக்கும். ஹார்ட் ராக்காக இருக்கிற இடத்துல, ஓகேவா, ஸோ ஹார்ட் ராக்காக இருக்கிற இடத்துல டெப்ரிஸ் ரொம்பவும் லோவாக இருந்ததுன்னா அப்போது ஐஸோட ஆக்ஷனாக என்ன கிரியேட் ஆகுது, பாலிஷிங் கிரியேட் ஆகுது. ஓகேவா, இதுதான் 3 எரோஷனல் ப்ராசஸ்: அப்ரேஷன், பிளாக்கிங் அண்ட் பாலிஷிங். ஸோ கண்டிஷன் திரும்பவும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணுறாங்க, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி கண்டிஷன் நடக்கும் அப்படின்னா, when we have a டெப்ரிஸ் அதிகமாக இருக்கும்போது, ஸோ டெப்ரிஸ் அதிகமாக இருக்கும்போது நிறையா மெட்டீரியல்ஸ் அதில் வரணும். அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, எரோஷன் பண்ணுற அளவுக்கு அதிகம்னா அப்ரேஷன் நடக்கும். பிளாக்கிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, அங்கே சாஃப்ட் ராக் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் அதில் டெப்ரிஸும் அதிகமாக கேரி பண்ணிட்டு வருதுன்னா இப்போ அது என்ன பண்ணும், அங்கே பிளாக் பண்ணும். பாலிஷிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஹார்ட் ராக் சர்ஃபேஸு ஐஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஐஸ் மாஸ் அதிகமாக இருக்குது, டெப்ரிஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே நடக்கும், பாலிஷிங் நடக்கும். இதுதான் கண்டிஷன்ஸ். கிளியரா? இதுதான் 3 எரோஷனல் ப்ராசஸ் ஆஃப் கிளேஷியர். ஓகே, ஸோ இதுதான் நார்த் அமெரிக்காவோட மேப். அட்லஸ் இருந்ததுன்னா அட்லஸில் ஒரு கையில் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் சொன்ன லேக்ஸ் எல்லாம் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து கிரேட் லேக்ஸ், வின்னிபெகாசிஸ், அத்தபாஸ்கா, லேக் பீர், இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ தீஸ் ஆல் த லேக்ஸ் ஆர் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு செட்டில்மெண்ட்ஸ். நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செட்டில்மெண்ட்டுக்கு இந்த லேக்ஸ் தான் ரொம்பவும் பேஸாக இருக்குது. என்டையர் நார்த் அமெரிக்கன் எக்கானமியோட கான்ட்ரிபியூஷன் இந்த லேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, இந்த லேக்ஸ்லேருந்து யுரேனியம் எடுக்கிறாங்க. ஓகே, இது ஒரு தடவை கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் லேக் யுரேனியம் ஹேஸ் பீன் மைண்ட் இன் கனடான்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அது ரிசோர்ஸ் டாபிக் நம்ம பார்க்கும்போது எல்லாம் பார்த்துக்கலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பர்டிகுலர் இந்த கிரேட் லேக் பற்றி சொல்லும்போது, கிரேட் லேக் அப்படிங்கிறது யுஎஸ்ஏவுடைய ஹார்ட்னே நம்ம சொல்லலாம். இந்த கிரேட் லேக்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நார்தன் பார்ட் ஆஃப் இந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்கும், கோல்டு டெசர்ட்டாக தான் மாறி இருந்திருக்கும். அது இல்லாமல் நார்த்தோட எக்கானமி இவ்வளோ இருந்து, யூஎஸோட எக்கானமி இவ்வளோ டெவலப் ஆகி இருந்திருக்கும். ஸோ கிரேட் லேக்ஸ் தான் என்டையர் யூஎஸோடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய கிளைமேட் மொத்தமும் மாற்றி வச்சதுக்கும் அவருடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஆன எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கிரேட் லேக்ஸ் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். So next we are moving into glacial landforms. Okay, erosional landforms la porom. First we start with the erosional landforms. இதெல்லாம் மொத்தம் ஃபர்ஸ்ட் 5 பார்க்கலாம். 2 ஸ்லைட் இருக்குது, முதல்ல 5 பார்த்துக்கணும். கிரிவாசஸ், யூஷப்டு வேலி, ஹேங்கிங் வேலி, சிர்கு அண்ட் டாம். ஓகே, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான பிக்சர் தான். ஆனால் இது வின்டர் சீசனில், ஓகே, வின்டர் சீசனில், இது சம்மர் சீசனில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிவாசஸ். கிரிவாசஸ்னால் என்னென்னா, கிரிவாசஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிராக்ஸ், சிம்பிளி கிராக்ஸ் ஆன் தி கிளேஷியர்னு சொல்லுவோம். தெரியுதா, இங்கே தெரியுது பாருங்கள், பிக்சரை பாருங்கள், யூ கேன் சி தி கிராக்ஸ். இது வந்து ஜஸ்ட் ரீசன்ட்லி ஃபார்ம்டு கிராக். இது சின்னது. இது அடுத்து இன்னொரு பிக்சர் போட்டிருக்கோம். ஓகே, அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடராக இருக்குது. மேபி இந்த கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி இப்படி இருந்துடலாம், ஒரு 1 year ஆகிருக்கும். ஓகே, ஸோ 1 year ஆகிருந்துருக்கலாம். அப்போ இது நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஈஸியாக நடந்து அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த பிக்சரில் பாருங்கள், இதுவும் கிரிவாசஸ் தான். இது ஃபார்ம் ஆகி இயர்ஸ் 2 ஆகிருக்கும்.
10 இயர் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகிருக்கும். ஸோ ஹியூஜ் கிரிவாசஸ். இதெல்லாம் கிராஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இன்னொன்று லேடர் வைப்பாங்க, ஏணி வச்சு அப்படியே நடந்து வருவாங்க, மேலே வாக் பண்ணி வரணும். இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ப்ராசஸ். இது மட்டும் இல்லைங்க, கிரிவாசஸ் அப்படிங்கிறதே டேஞ்சரஸ் ஒன் தான். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, இப்போ நியூவாக ஃபார்ம் ஆன ஒரு கிராக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, மேலே ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருக்கும், இல்லைனா சைலிங் எங்கேயாவது உடஞ்சிருக்காங்கன்னு தெரியாது, நீங்கள் வாக் பண்ணும்போது உடஞ்சிருக்கும், வெரி டேஞ்சரஸ் ஒன். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கிராக்ஸ் இருக்குது. சப்போஸ் சடனாக இங்கே ஹெவி ஸ்னோஃபால் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்னோஃபால் ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அப்போ நடந்து மேலே வரும்போது இங்கே கிரிவாஸ் இருக்கிறதே தெரியாது, ஃபெல் இன்டு தட், அவ்வளோதான். இந்த மாதிரி ஹியூஜ் கிரிவாசஸ் இருக்கும்போது இதை நீங்கள் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஸ் பண்ணும்போது லேடர் இருக்கும். லேடர் தான் நம்ம லைஃப்க்கான ஒரு முக்கியமான சப்போர்ட்டாங்க. கயிறு கட்டி தாண்டுவாங்க. நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம்பிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் லேடரை உடஞ்சாலும் இல்லை ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான், வெரி டேஞ்சரஸ் ஒன். ஸோ கிரிவாஸ் அப்படிங்கிறது ஹைலி டேஞ்சரஸ். ஒன்ஸ் இந்த கிரிவாசஸில் மாட்டிட்டாங்க அப்படின்னா அவன் வெளியேட்டுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒன்ஸ் சடனாக ஒரு அவலாஞ்ச் ஃப்ளோ வந்து எல்லாம் மொத்தமாக உடஞ்சி வெளியே வரும்போது தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஹைலி டேஞ்சரஸ் ஒன். இதனால தான் சியாச்சினில் நம்ம பெட்ரோலிங் போகும்போதெல்லாம் வெரி டேஞ்சரஸ், எங்கே கிரிவாசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிரமம். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸுக்கு தெரியும். அதுலேயும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருந்தாலும் நியூவாக ஃபார்ம் ஆயிருந்தாலும் நமக்கு தெரியாது. ஓகே, தட் இஸ் கிரிவாசஸ். கிரிவாசஸ் அப்படிங்கிறது இஸ் கிராக் ஆன் தி கிளேஷியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு யூ-ஷேப்டு வேலி. ஓகே, இங்கே பாருங்கள், யூ-ஷேப்டு வேலி இங்கே தெரியுதா? ஸோ இந்த யூ-ஷேப்டு வேலி அப்படிங்கிறது இட் ஃபார்ம் ஒன்லி வித் கிளேஷியர். கிளேஷியரில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் யூ-ஷேப்டு வேலி. அது ஏன் சார் அப்படி அப்படின்னா, நார்மலாக இது சாலிடாக இருக்கிறதுனால இங்கே மேலே வரைகிறேன், அதோடைய ஃபோர்ஸ் ஈக்குவலாக எல்லா பக்கமும் அப்ளை ஆகும். ஸோ அப்போ எரோஷன் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷன்லையும் ஈவனாக நடக்கும்போது இட் கிரியேட்ஸ் ஏ யூ-ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஒரு யூ-ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். அதனால் ஆனால் ரிவர்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் ஃப்ளோ ஆகும்போது ஒன்றா அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும், அது வெர்டிக்கல் டைரக்ஷனாக ரிவர் ஃப்ளோ ஆகும்போது வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கும், இல்லைனா சைடில் இருக்கும். ஸோ அங்கே ஃபார்ம் ஆகும்போது வி-ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆகும், அப்படி இல்லைனா அங்கே ஒரு ரெட்டிலினியர் வேலி ஃபார்ம் ஆகும். இது வந்து ரிவரில். ஸோ தீஸ் ஆர் ஃப்ரம் தி ரிவர்ஸ். ஆனால் இங்கே கிளேசியர் வரும்போது அதோடைய ஃபோர்ஸ் ஈவனாக ஆல் டைரக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இட் லீட்ஸ் டு ஃபார்ம் ஏ யூ-ஷேப்டு வேலி. யூ-ஷேப்டு வேலி அப்படிங்கிறது இஸ் எ யூனிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளேஷியர் ப்ராசஸ். ஓகே, வேறு எங்கேயுமே இந்த மாதிரி யூ-ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வராது. கிளியரா? இந்த யூ-ஷேப்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், இங்கே பாருங்கள், யூ கேன் சி திஸ். ஸோ இது யூ-ஷேப்டு வேலி தெரியுதா? யூ-ஷேப்டு வேலி, ரைட்? ஓகே, அடுத்தது இங்கே யூ-ஷேப்டு வேலிங்க இருக்குது. இது ஒவ்வொரு யூ-ஷேப்டு வேலி இருக்குது. இது யூ-ஷேப்டு வேலி, இது யூ-ஷேப்டு வேலி. ஆனால் இது ஒவ்வொன்றுமே இது வந்து மெயின் கிளேஷியரோட யூ-ஷேப்டு வேலி. இதே மெயின் ரிவருக்கு வரக்கூடிய கிளேஷியர் பாருங்கள், இது வந்து ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ். இதெல்லாம் ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ். இப்போ இந்த ட்ரிபியூட்டரி கிளேஷியர்ஸ் கரெக்டாக கிளேஷியரில் மீட் பண்ணோடனே எரோஷன் ஸ்டாப் ஆகிடுமா? அப்போ அதனுடைய வேலை என்ன ஆகும், கரெக்டாக மெயின் கிளேஷியர் வர அந்த ஹைட் வரைக்கும் தான் வேலி ஃபார்ம் ஆகும். ஸோ அதோடைய டாப்பில் அந்த வேலி என்ன இருக்குது, ஹேங் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் as a hanging valley. It's called as a hanging valley. So U-shaped valley of a tributary glacier, the hanging in the top of a main glacier is called as a hanging valley சொல்லுவோம். இங்கே பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் ஹேங்கிங் வேலி. இது வந்து மெயின் வேலி இங்கே இருக்கிறது, அதற்கு மேலே என்ன இருக்குது, ஹேங்கிங் ஆன் தி டாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிர்கு. ஓகேவா? சிர்குனா என்ன? சிர்கு பார்க்கும்போது அரேட்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஓகே, அரேட் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் அரேட்? சரி, அரேட், அரேட்னு என்ன? இங்கே மவுண்டனோட இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பக்கமும் ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ஒரு ரிட்ஜ் தெரியுதா? ஷார்ப் எட்ஜ் இருக்கிற ரிட்ஜ். நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளேஷியரில் எரோஷன் ஃபார்ம் ஆகிற எல்லா ஃபீச்சருமே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும், ஷார்ப் எட்ஜ் இருக்குது. இப்போ ரெண்டு பக்கம் என்ன இருக்குது, அக்குமுலேஷன், ரெண்டு பக்கம் ஸ்னோ அக்குமுலேட் ஆகிருக்கும், இது ஷார்ப் எட்ஜாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சரில் உங்களுக்கு தெரியும், யூ கேன் see this. இந்த பிக்சரில் தெரியுதா? ஷார்ப் எட்ஜ் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்ம சிர்க்குன்னு சொல்கிறோம். ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கம் ஸ்னோ அக்குமுலேட் ஆகும். ஆனால் அந்த ஷார்ப் எட்ஜ் ஸ்ட்ரக்சர்லி திஸ் கால்ட் as a அரேட்ஸ், ஷார்ப் எட்ஜ் ரிட்ஜ் கால்ட் as a அரேட். இப்போ இங்கே ஒரு அரேட் இருக்குது, ஸோ தேர்ஸ் அனதர் அரேட் இருக்குது. ரெண்டு அரேட்டை கம்பைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளேஷியருக்கான ஒரு இடம் கிடைக்கும், தெரியுதா? ஸோ இதுதான் கிளேஷியல் வேலின்னு சொல்லுவாங்க. இது கிளேஷியல் வேலி. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சிர்கு, கால்ட் as a சிர்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூ கேன் see this picture.
இங்கே ஒரு அரேட் இருக்கும், தேர்ஸ் அனதர் அரேட். ஓகே, இப்போ ரெண்டு அரேட்டும் மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் இருக்கும், ஒரு பேசின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் கால்ட் as a glacial basin. ஓகே, glacial basin. ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் கால்ட் as a cirque. இதுக்குள்ளே அக்குமுலேட் ஆகிற ஸ்னோ தான் கிளேசியராக ஃப்ளோ ஆகுது. ஓகே, இட்ஸ் கால்ட் as a glacier. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஆர்ம் ஷேர் டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் as a ஆர்ம் ஷேர் டோபோகிராஃபி. ஆர்ம் சேர், கை வச்ச சேர் இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து ரெண்டு பக்கம் கை இருக்குது, இது கைப்பிடி, இது நம்ம சாஞ்சுக்கிற இடம் சேரில், இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஆர்ம் சேர் டோபோகிராஃபி. ரெண்டு கை நீட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆர்ம் சேர் டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இது எக்ஸாம்பிள் ஆர்ம் சேர் டோபோகிராஃபி எதுன்னு கேட்ட போகிறோம். சிருக்கு. இந்த சிருக்கு அப்படிங்கிறத கிளேசியல் பேசின். டான் லேக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். டான் லேக்கு கிளேசியல் பக்கிங் ஆக்ஷனால் ஃபார்ம் ஆகிற லேக். ஓகே, கால்ட் டான் லேக். இங்கே இருக்க பார்த்து தெரியுதா, இங்கே லேக் இருக்குது பாருங்கள். இந்த லேக்கெல்லாம் என்னது, அதான் டவுன் லேக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்படின்னு நம்ம பார்த்த பிக்சர்ஸ் தான். ஸோ இங்கே டவுன் லேக்கு போட்டிருக்கோம், இதுதான் டவுன் லேக். கிளியராக தெரியுதா? ஸோ கிளேசியல் ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல ப்ளக் பண்ணியிருக்கோம். ப்ளக் பண்ணும்போது ரிமைனிங் கிளேசியல் டெபாசிட் ஆகி இந்த இடத்துல ஒரு லேக்கை ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் டவுன் லேக். ஓகே, next. Yeah, arates, coal, horn. Arates, coal, horn. ஓகே, இப்போ ஹார்ன் அரேட்ஸ் பார்த்துட்டோம். ஹார்ன் நம்ம பார்க்கவே இல்லையே, கரெக்டாக? இந்த ஹார்ன் அப்படிங்கிற என்னன்னா, இப்போ அரேட்ஸ் இருக்குது, இன்னொரு அரேட்ஸ் வருது. ஓகே, இன்னொரு அரேட்ஸ் இருக்குது. ஸோ 3 அரேட்ஸ் மீட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஷார்ப் எட்ஜில் ஒரு ரிட்ஜ் மாதிரி ஒரு ஹார்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம சொல்லுவோம் பீக்குன்னு சொல்லுவோம். மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி இருக்கும். 3 அரேட்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக 3 அரேட்ஸ் மீட் பண்ணி ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல, ஹார்ன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து கோல் என்ன? கோல் அப்படிங்கிறது, இப்போ இங்கே ஒரு ரிட்ஜ் இருக்குது, அரேட் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு அரேட் இருக்குது. இந்த அரேட்டுக்கும் இன்னொரு அரேட்டுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளாட் ஏரியா இருக்கும். அந்த ஃப்ளாட் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனிஃபார்ம் ஏரியா வந்து தட்ஸ் கன்சிடர்ட் as a கோல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட்டாலஜிலையும் ஆக்சுவலாக அந்த கோல் அப்படிங்கிற ஒரு காமன் டெர்மினாலஜி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஜியாகிரஃபியில். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்குது. ஓகேவா, ஹை ப்ரெஷரில் இதோடைய ஐசோபார் ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா இதோடைய இது வந்து 1010 மில்லிபார்னு வச்சுக்கோம். இன்னொரு சர்க்கிள் போகும், இது 1012 வச்சுக்கலாம். இங்கே இது லோ ப்ரெஷர், ரைட்? நான் இன்னொரு லோ ப்ரெஷர் ஏரியா வரேன். ஸோ இது 1010 வச்சுக்கலாம். இங்கே இது சுற்றிலும் இன்னொரு படம் வரைஞ்சிருக்கு, இது வந்து 1012. இப்போ இந்த ரெண்டு கேட்டலர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஏரியா கம்ப்ளீட்லி கவர் 1012 மில்லிபார். அப்போ இங்கே லோ ப்ரெஷர் ஏரியா இருக்குது, லோ ப்ரெஷர் ஏரியா ரெண்டு கேட்டலாம் ஒரு ஈவன் ப்ரெஷர் ஏரியா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துக்கு பேரும் கோல் தான். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு மவுண்டன் இருக்கும்போது மவுண்டனில் இங்கே ஒரு பெரிய பீக் இருக்குது, இங்கே ஒரு பெரிய ரிட்ஜ் இருக்குது, ரெண்டு கடையில் ஒரு ஃப்ளாட் ஏரியா இருந்தோம்னா ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் எவரெஸ்ட் கிளைம்பிங்கில் பார்த்தீங்கன்னா சவுத் கோல் நார்த் கோல்னு சொல்லுவாங்க. சவுத் கோல் ரூட்டு, நார்த் கோல் ரூட்டு, இந்த எந்தெந்த கோல் வழியும் அவங்க நடந்து மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா அது சவுத் கோல் நார்த் கோல்னு சொல்லுவாங்க, ரைட்? இதுதான் கோல். இப்போது இந்த அரேட்ஸ், கோல் அண்ட் ஹார்ன் இந்த மூணும் சேர்ந்தா அதுக்கு பிஸ்கட் போர்டு டோபோகிராஃபின்னு பேர். பிஸ்கட் போர்டு டோபோகிராஃபின்னு பேர். இங்கே ஒரு பிக்சர் இருக்கு, ஓகேவா? இந்த பிக்சர் நீங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்துலாம், கரெக்டாக? இந்த பிக்சரில் இந்த பிக்சர் கரெக்டாக இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இங்கே தெரியுதா? நான் இங்கே பிஸ்கட் போர்டு வச்சுருக்கேன், இங்கே பிக்சரை காணும், ஓடி போச்சு. வந்துச்சு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்கட் போர்டு வச்சுருக்கேன், பேக்கரில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போ இதை நாம் என்ன சொல்கிறோன்னா, ஸோ டெக்னிக்கலாக சொல்லும்போது இதுதான், இது ஒரு அரேட்,
இது ஒரு அரேட், ரெண்டு இடையில இருக்கிறது கோல். இது கோல் ஏரியா, இந்த எட்ஜ் வந்து அரேட் எட்ஜ், இன்னொரு எட்ஜ் அரேட் எட்ஜ். ஸோ ரெண்டு இந்த பக்கம் அரேட்டுக்கும் இந்த அரேட்டுக்கும் இடையில ஒரு ஏரியா இருக்குல்ல, இதுதான் சிர்க்கும். ஓகேவா? இப்போது இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது போர்டு இப்படி வரும். ஓகேவா? ஸோ போர்டெல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பெரிய கைப்பிடி வச்சுருப்பாங்க. இதுதான் ஹார்ன். இதுதான் ஹார்ன். இப்போது ஹார்ன், அரேட்ஸ் அண்டு கோல் எல்லாம் சேர்ந்தா ஒரு பிஸ்கட் போர்டு மாதிரியே இருக்கும். இது வந்து இங்கே வச்சுருக்கிறது பப்ஸு. ஓகேவா? இதுக்குள்ளே தான் பிஸ்கட் இப்படி வச்சு அதில் பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் ஆஸ் அ அரேட் ஹார்ன் அண்டு கோல் டோப்போகிராஃபி, அதாவது பிஸ்கட் போர்டு டோப்போகிராஃபின்னு பேர். அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இங்கெல்லாம் பிஸ்கட்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அரேட் எல்லாம் சேர்ந்து இங்கே கைப்பிடி மாதிரி ஹார்னுங்க இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இது வந்து கோல். ரைட். ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டோம். இவ்வளோ தான் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஹார்ன். இது கை பிடிச்சிட்டு அப்படியே பேக்கரியில் பிஸ்கட் வச்சு கொண்டு பேக்கில் வைக்க வேண்டியது. பிஸ்கட் போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் பிஸ்கட் போர்ட் டோப்போகிராஃபி இஸ் ஃபார்ம்டு விச் ஒன் ஆர் தி ஃபாலோயிங் ஏஜென்ட் அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கிளேசியர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இது தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா பிஸ்கட் போர்டுக்கும் கிளேசியர் என்னடா சம்மந்தம் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு அரேட்டு, திஸ் இஸ் அனதர் அரேட், அரேட், அரேட். ஓகே, இதுதான் அரேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த அரேட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஹார்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஹார்ன். இது ஹார்ன் இருக்கிற இடம். இப்போ இந்த ரெண்டு அரேட்ஸ் இடையில இருக்கிற அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவலான ஒரு ஃப்ளாட் ஏரியா. ஸோ இதை தான் நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அரேட்டுக்கு இந்த அரேட்டுக்கு இடையில இருக்கிறது இது கிளேசியர் லொக்கேஷன். ஓகே, இது வந்து கிளேசியர் லொக்கேஷன். அப்போது இது அரேட்டு, இது இன்னொரு அரேட்டுக்கு இடையில கிளேசியர் இருக்கும். ரெண்டு அரேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல் இருக்கும், இங்கே கிளேசியர் இருக்கும். இது கிளேசியர், இது கோல். இது கோல், கோல், கோல். அப்போ இந்த கோல், அரேட்ஸ் அண்டு ஹார்ன் இது எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு பிஸ்கட் போர்டு மாறுறது. இது கைப்பிடி, இது பிஸ்கட் போர்டு தூக்கி பேக்கரிகளை வச்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் அவங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் போகலாம். நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் வந்து கிராக் அண்டு டெயில் அண்டு ரோக்கி மவுண்டன். ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளேசியர் எந்த சைடு, எந்த ஃப்ளோவோட டைரக்ஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே இருக்குது ஸ்க்ரீன் நாட் விசிபிளா? ஷேரிங்கில் தான் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானா? ஓகே, டன் டன். அப்போ நீங்கள் ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள் மற்றவங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, டன். இப்போது நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் போகலாம். நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் வந்து அதான் சொன்னேன், கிராக் அண்ட் டெயில் அண்டு ரோக்கி மவுண்டன். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் ஆஃப் தி கிளேசியரை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதெல்லாம் அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரோக்கி மவுண்டன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ராக் இருக்குது. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ராக்கை கிளேசியர் ஃப்ளோ ஆகுது. இந்த கிளேசியர் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில இந்த சாஃப்ட் ராக்கை ஃபுல்லாக பிக் பண்ணி எல்லாம் எரோட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு. பாருங்கள், பிக் பண்ணி எடுத்துகிட்டே போகுது, எடுத்துகிட்டே போகுது. அப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டீப்பான ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கும். ஆப்போசிட்டில் இந்த எரோட் பண்ண மெட்டீரியல் ஆப்போசிட்டில் டெபாசிட் பண்ணணும். ஸோ இட் கிரியேட்ஸ் எ ஜென்டில் ஸ்லோப் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போது ஸ்டீப்பான ஏரியாவில் கிளேசியர் ரைசஸ் அண்ட் கிரியேட் எரோஷன் அண்ட் டெபாசிட் தி ஆப்போசிட் சைடு. ஸோ எரோஷன் அண்ட் டெபாசிஷன். ஸோ இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சொல்லுவாங்க இட்ஸ் கிராக் அண்ட் டெயில். இது வந்து கிராக்கு, இது டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோக்கி மவுண்டன் அப்படிங்கிறது அது நேர் ஆப்போசிட் சைடில். இது கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக என்னது ஹார்ட் ராக்காக இருக்கும். அப்போது கிளேஷியர் ஜென்டல் ஸ்லோப்பில் ரைஸ் ஆகி இங்கே எரோட் பண்ணிகிட்டே போகுது. ஆப்போசிட்டில் கீழே இறங்கும்போது என்ன பண்ணுன்னா, ஸ்டீப் ஸ்லோப்பில் இறங்கும்போது இட் ப்ளக்ஸ் தி, பட் இங்கே ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே போயிடும்.
இப்போ இங்கே எரோஷன் நடக்கும், இப்போ இங்கே அப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும், இங்கே ப்ளாக்கிங் நடக்கும், எடுத்துகிட்டு போகும். ஸோ ஜென்டல் ஸ்லோப்பில் ரைஸ் ஆகி ஸ்டீப் ஸ்லோப்பில் டிசென்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரோக்கி மவுண்டன். அது ஹார்ட் ராக் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஸ்டீப் ஸ்லோப்பில் ரைஸ் ஆகி இந்த இடத்துல எரோட் பண்ணி மெட்டீரியல் கேரி பண்ணி ஆப்போசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் கிராக் அண்டு டெய்ல். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ இது ஆன்சர் பண்ணும்போது நார்மலாக அதோட டைரக்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்தது பீட்டர் நாஸ்டர் லேக். ஓகே, பீட்டர் நாஸ்டர் லேக்னு சொல்லுவாங்க. பீட்டர் நாஸ்டர் லேக் அப்படின்னா அதாவது கிளேசியருடைய மூமெண்ட்டில், ஓகே இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சோம். நம்ம வாட்டர் ஃபால் பார்த்துறோம் இல்லையா, வாட்டர் ஃபாலில் ஒரு வாட்டர் நம்ம டாப்லேருந்து பாட்டமில் கீழே விழும்போது அதோடைய ஃபோர்ஸில் க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு லேக்கு பார்த்துருப்போம். அந்த லேக்குக்கு பேர் பிளஞ்ச் பூல் இல்லைன்னா கெட்டு லேக் அப்படின்னு பேர் வச்சுருப்போம் இல்லையா. அந்த பிளஞ்ச் பூல் கெட்டு லேக்ஸ் மாதிரியே இந்த மாதிரி கிளேசியர்ஸ் ஃப்ளோ ஆகும்போதும் அதில் என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஃப்ளோ அப்படி இருக்கு. ஓகே, கிளேசியர் ஃப்ளோஸ் டவுன், கிளேசியர் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்படி கிளேசியர் ஃப்ளோ ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸில் இந்த இடத்துல கரெக்டாக பாட்டமில் எரோஷன் நடக்கும். எரோஷன் நடந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் க்ரியேட் ஆகிருங்க, ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஓகேவா? டிப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும், கிளேஸில் மெல்ட் ஆகி போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளேஸில் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் இப்படி இருக்கும். பேருனா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு லேக் ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் பி லேக். ஒரு லேக் இருக்கும். ஸோ இந்த லேக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கால்ட் அஸ் பீட்டர் நாஸ்டர் லேக். அதாவது எரோஷன் ஆஃப் தி கிளேஷியர்னால ஃபார்ம் ஆகக்கூடிய லேக் பீட்டர் நாஸ்டர் லேக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த பிக்சரில் போட்டுருங்க பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோமா. ஸோ கிளேஷியர் இப்படி வரும், இங்கே டிசென்ட் ஆகும், இந்த இடத்துல அதோடைய ஹோல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸில் எரோஷன் பண்ணி திரும்ப அடுத்ததுனால திரும்ப இங்கே இறங்கி போகுது. ஸோ இதெல்லாம் என்னது, தீஸ் லேக்ஸ் ஆர் கவுண்ட் அஸ் பீட்டர் நாஸ்டர் லேக்ஸ். இது எக்ஸாக்டாக ரிவர் அதோட ஃபார்ம் ஆகிற அந்த வாட்டர் ஃபாலில் ஃபார்ம் ஆகிற கெட்டு லேக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான லேண்ட் ஃபார்ம், தட் இஸ் ஃபியார்ட்ஸ். ஓகே, இந்த ஃபியார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஷேப்டு வேலையை பார்த்தோம். அந்த யூஷேப்டு வேலையை பார்க்கும்போது அந்த யூஷேப்டு வேலை என்ன பண்ணணும்னா போலார் ரீஜன்ஸில், அதாவது சீக்கு பக்கமாக இருக்கும்போது, இப்போ நார்மலாக இது எங்கே இருக்குது அட் ப்ரெசென்ட்ல எங்கே இருக்குது அப்படின்னா இஸ் காமிச்சு நடத்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நார்வே. திஸ் இஸ் நார்வே. இப்போ நார்வேல டூரிங் தி பிளேசோஷன் பீரியடில் இந்த இடம் ஃபுல்லாக ஹியூஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளேஷியர் ஃப்ளோ ஆகிருக்குது. ஐசேஜ் முடிஞ்சு என்டையர் கிளேஷியர் மெல்ட் ஆகி நான் ஆர்டிக் ஓஷனில் என்டர் ஆகும்போது சி லெவல் ரைஸ் ஆகும். ஸோ சி லெவல் ரைஸ் ஆச்சு. அப்போ சி லெவல் ரைஸில் இங்கே இருந்த அந்த என்டையர் கிளேஷியர் ஆகும் ஒரு யூசோட வேலி ஃபார்ம் பண்ணியிருக்கும். கரெக்டாக சியோட ஏஜில் யூசோட வேலி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக யூசோட வேலி இருக்கும். ஸோ இந்த யூசோட வேலி என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோனால யூசோட வேலி சீல ரைஸ் ஆகும்போது அப்படியே சம்மர்ஜ் ஆகும். ஸோ சம்மர்ஜ்டு யூஷேப்டு வேலி இருக்கும் அங்கே. சம்மர்ஜ்டு யூஷேப்டு வேலி. இந்த சம்மர்ஜ் யூஷேப்டு வேலினால இப்போது வாட்டரில் உள்ள என்ன ஆகிடும், இன்டேட் ஆகிடும். இங்கே இந்த வெஸ்ட் கோஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, நார்வேட் வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக ஹைலி இன்டேட் டோபோகிராஃபியாக இருக்கா. இது எல்லாம் என்னது, எல்லாம் சம்மர்ஜ்டு யூஷேப்டு வேலி, பார்சலி சம்மர்ஜ்டு யூஷேப்டு வேலி ஆஃப்டர் தி ப்ளீஸ்டோசின் எபோக். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபியார்ட் அப்படின்னு சொல்கிறோம். கால்ட் அஸ் ஃபியார்ட்ஸ் ஆர் ஃபிஜார்ட்ஸ். ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜில் ஃபிஜார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அதே ஃபியார்ட், ஜேக்கு பதிலாக இப்போ ஃபியார்ட்ஸ் ஃபியார்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கோர்ஸில் நம்ம என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஷன் இந்த வேலி இருக்கனால வேலி டீப்பாகவும் இருக்கும். அப்போ சீவார் ரொம்ப தூரம் இன்டூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக ஷிப்ஸில் என்ன பண்ணலாம், ரொம்ப தூரம் தே கேன் பாஸ் த்ரூ இட். அப்போது
இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நம்ம என்டர் ஏரியாஸ் வெரி கண்டிஷன் லொக்கேஷன் ஃபார் நேச்சுரல் ஹார்பர்ஸ் ஆர் நேச்சுரல் போட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிஷன் லொக்கேஷனான இடமா இருக்கும். ஓகே, ஓகே. அடுத்தது இதுக்கான பிக்சர் நீங்கள் பார்க்கணுன்னா ஐ வில் ஷோ யூ த பிக்சர்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே காமிச்சிருக்கேன் தெரியுதா, ஃபியாட்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுதா ஷிப்பெல்லாம். ஸோ அப்போது இது கோஸ்டல் ஏரியா. இப்போ ரெண்டு பக்கமும் லேண்ட் இருக்குது. லேண்ட் இதெல்லாம் இதான் யூஷப்டு வேலி. உள்ள ஃபுல்லாக வாட்டர் இன்டெட் ஆகிருக்கு. இது பாருங்கள் யூஷப்டு வேலி ஃபுல்லாக வாட்டர் உள்ள இன்டெட் ஆகிருக்கு. அப்போ இந்த இன்டெட் ஆன வாட்டர் இதுதான் யூஷப்டு வேலி இப்படி இருந்திருக்கும். ஸோ இங்கே யூஷப்டு வேலி இப்படி இருந்திருக்கும். உள்ள ஷிப் என்ன ஆகுது, ஷிப் நேராக தே கேன் பாஸ் த்ரூ இட். உள்ள ஷிப் ஃபுல்லாக உள்ள போகலாம். ஷிப் உள்ள வருது பாருங்கள். இதுதான் யூஷப்டு வேலியோட அட்வான்டேஜ். இந்த யூஷப்டு வேலி சியோத்தில் இருக்கும்போது சம்மர்ஜ் ஆச்சுன்னா ஃபார்ம் ஆகிறதா ஃபியாட் கோஸ்ட். இது நார்மலி பார்ட் எங்கெல்லாம் இருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் கிரீன்லேண்ட் ஏரியாவில் கொஞ்சம் இருக்கும். அதேமாதிரி ஸ்காண்டினேவியாவில் இருக்குது. அதே மாதிரி கீழே நியூசிலாந்தில் கொஞ்சம் இருக்கும். ஏன் மற்றதுலலாம் எல்லா பக்கம் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளேஷியர் முடிஞ்சு நம்ம இப்போ கிளேஷியர் இப்போ முடிஞ்சு இப்போலாம் என்ன ஆகிடுச்சு, சி லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ அங்கே எல்லாமே வேவ் உடைய ஆக்ஷன் இருந்திருக்கும். ஓகே, வேவோட ஆக்ஷன் இருக்கும். அதனால் the entire landform will be modified by waves. அதனால் எல்லா பக்கமும் இந்த பர்ஃபெக்டான ஃபியாடு பார்க்க முடியாது. மாடிஃபைடு ஃபியாடு கோஸ்ட்டு நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் பர்ஃபெக்டான கம்ப்ளீட் ஃபியாடு கோஸ்ட்டு வந்து நார்வேஜியன் கோஸ்ட்டில் தான் நம்ம கிளியராக பார்க்க முடியும். ரைட். ஸோ ஃபியாடு கோஸ்ட் இஸ் a very important landform of glacial action. ரைட். ஸோ இதோட நம்ம எரோஷனல் லேண்ட்ஃபார்மை முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸில் இது வரைக்கும் எரோட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கிளேஷியர் கேரி பண்ணிட்டு போகும். இப்போ கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு 3 லொக்கேஷனில் கேரி பண்ணும். ஒன்று சர்ஃபேஸ் ஆஃப் த கிளேஷியரில், இன்னொன்று வித்தின் தி கிளேஷியர், இன்னொன்று பாட்டம் ஆஃப் தி கிளேஷியர். ஓகே, அப்போ கிளேஷியர் இந்த பிக்சரில் பாருங்கள், யூ கேன் see this picture. இந்த பிக்சரில் இதுதான் கிளேஷியர். ஓகே, திஸ் இஸ் த கிளேஷியர். இந்த கிளேஷியருடைய சர்ஃபேஸில் மெட்டீரியல்ஸ் ட்ராவல் ஆகி போச்சுன்னா, இட் கேரிஸ் த மெட்டீரியல் ஆன் தி சர்ஃபேஸ்னால் அதுக்கு பேர் சூப்ரா கிளேஷியல். தட் இஸ் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அர்த்தம். இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் செடிமெண்ட்ஸாக இங்கே இருக்கும். ஸோ மீடியம் சைஸ் செடிமெண்ட்ஸை அப்படி மிடில் ஆஃப் தி கிளேஷியரில் இங்கே கேரி பண்ணிட்டு போகுது. மிடில் ஆஃப் தி கிளேஷியருக்குள்ளே கேரி பண்ணிச்சுன்னா அதுக்கான என் கிளேஷியல் டெபாசிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் தட் இஸ் வித்தின் தி கிளேஷியர். இல்லை ஹியூஜ் போல்டர்ஸ் அண்ட் ராக்ஸில் எங்கே இருக்குன்னா இட்ஸ் பாட்டம் ஆஃப் தி கிளேஷியரில் கேரி பண்ணிட்டு போகும். Okay, so that is called as subglacial process. That is the base of the glacial carry பண்ணிட்டு போகும். Okay, so transportation is the 3 mode of transportation. One supraglacial, that is fine sediments at the top of the glacier, and end glacial, that is the medium size sediments in the middle of the glacier, and subglacial is a large particles on the base of the glacier, at the base of the glacier. So this is the 3 mode of transportation you can see in this picture. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டாப்பில் நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சூப்ரா கிளேஷியர். உள்ள கிளேஷியர் உள்ளே பார்த்தீங்கன்னா வி கேன் சி தி மெனி செடிமெண்ட்ஸ் இன் தி வித்தின் தி கிளேஷியர். ஸோ தீஸ் ஆர் என் கிளேஷியல். இங்கே டாப்பில் சூப்ரா கிளேஷியர். ஸோ அடுத்த பிக்சர், லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள், இந்த பாட்டம் ஆஃப் தி கிளேஷியரில் இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது, தீஸ் ஆர் சப் கிளேஷியர். ஸோ ஒரு கிளேஷியல் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சப் கிளேஷியரை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிளேஷியல் கேவ்ஸ் நிறையா இருக்கும் இந்த போலார் ரீஜனில். ஓகே, போலார் டூரிசம் போகிறவங்க இந்த மாதிரி கிளேசியர் கேவ்க்குள்ளே போவாங்க. ஆனால் ஹைலி டேஞ்சரஸ் ஒன். அண்ட் இதுக்கு மேலே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிளேஸ் இருக்குது. எப்போ வேணால் உடஞ்சி உள்ள அமைக்கலாம். அதனால் வெரி டேஞ்சரஸ் ப்ராசஸ் உள்ளே போகிறது எல்லாமே. ஆனால் இதை ஒரு அட்வென்ச்சர் டூரிசமாக இதை பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெபாசிஷன் ப்ராசஸ்க்கு போனால். ஸோ டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, டெபாசிட் லேண்ட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டில் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டில்? டில்லுங்கிறது அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல். அதாவது சாண்டு மாதிரி. அதாவது நம்ம இதில் லோயஸஸ் இருக்கு இல்லையா, லோயஸ் நம்ம வந்து ஏர்லி யூனிவர்சல் விண்ட் ப்ராசஸில் பார்த்துருப்போம். ஓகே, விண்ட் ப்ராசஸில் லோயஸ் பார்த்தோம்.
ஃபைன் செடிமெண்ட்ஸ் ஆர் இட் கேரிட் பை தி வின் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த லோயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபைன் செடிமெண்ட்ஸாக இருக்கும். தட் இஸ் பர்டிகுலர்லி அன்கன்சாலிடேட்டட். இதை நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாக்க முடியாது. அதனால் வீடு கட்டலாம் யூஸ் பண்ணலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? பீச் மணல் மாதிரி இஸ் கேனாட் பி பவுண்ட் டுகெதர். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ கிளேஷியரோட எண்டில் இந்த இடத்துல இருக்க பாருங்கள். ஸோ ஃபைன் செடிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டில் டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷ் கலரில் தான், பெரும்பாலும் ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். இப்படி கையில் எடுத்து ஃபுல் ஊற்றினா அப்படியே பறந்து போயிடும். தட் இஸ் கால்ட் டில். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொரைன் ஒரு டெர்மாலஜி. தட் இஸ் வெரி காமன் டெர்மாலஜி. மொரைன் வந்து டெபாசிட்ஸ் ஆஃப் தி கிளேஷியர். ஓகே, டெபாசிட்ஸ் ஆஃப் தி கிளேஷியர். அதில் என்ன இருக்கலாம், சாண்ட் இருக்கலாம், சில்ட் இருக்கலாம், இல்லைனா ஹியூஜ் போல்டர்ஸ், ராக்ஸ், இது வேணா இருக்கலாம். எவ்ரி திங் கம்பேர்ட் டு கால்ட் அஸ் மொரைன்ஸ். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன். பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன் அதே என் மொரைன், லேட்டரல் மொரைன் ஆர் மீடியல் கிரவுண்ட் மொரைன், மொத்தம் 4 விதமாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? என் மொரைன் ஆர் டெர்மினல் மொரைன் சொல்லலாம், லேட்டரல் மொரைன், மீடியல் மொரைன் அண்ட் கிரவுண்ட் மொரைன். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கே ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இந்த பிக்சரில் இங்கே ஒரு கிளேஷியர் வருது. தேர் இஸ் அனதர் கிளேஷியர். இப்போ 2 கிளேஷியருடைய சைடில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் நிறையா இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்லையே டெபாசிட், இதுதான் லேட்டரல் மொரைன்னு சொல்லுவாங்க. லேட்டரல் முறையில் கிளேஸருடைய சைடில் டெபாசிட் ஆகிட்டே வரும். ஸோ லேட்டரல் டெபாசிட்ஸ், லேட்டரல் மொரைன்ஸ். 2 கிளேசர், இங்கே ஒரு லேட்டரல் மொரைன், இது ஒரு லேட்டரல் மொரைன். 2 கிளேசரை மீட் பண்ணி ஒரு கிளேசராக ஃபார்ம் ஆகும்போது இந்த லேட்டரல் மொரைன் 2 ஜாயிண்டாக மிடில் போகுதா, நவ் இட்ஸ் கால்ட் அஸ் மீடியல் மொரைன்ஸ். அப்போ இது ஒரு ட்ரிபியூட்ரி, இது ஒரு ட்ரிபியூட்ரி. 2 ட்ரிபியூட்ரி கிளேசர் மீட் பண்ணும்போது மிடில் ஃபார்ம் ஆகுது மிடில் மொரைன்ஸ். ஸோ 2 லேட்டரல் மொரைன் கம்பைன் டு ஃபார்ம் அ மீடியல் மொரைன்ஸ். ஓகேவா? இந்த பிக்சரில் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ 2 லேட்டரல் மொரைன்ஸ், இங்கே மிடில் வர்றது மீடியல் மொரைன்ஸ். இப்போது ஒரு கிளேசியர் பார்க்குறீங்க, பார்க்கும்போது 2 பிரான்ச், அதாவது மிடில் 2 லேட்டரல் மொரைன் நடுவில் ஒரே ஒரு மிடில் மொரைன் இருந்தது அப்படின்னா அப்போ 2 பிரான்ச் மீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் மவுண்டன் டாப்பில் ஓகே, நீங்கள் கிளேசியர் கிரவுண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மொரைன் இருக்குது பாருங்கள். இது லேட்டரல் மொரைன், இங்கே லேட்டரல் மொரைன் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் மிடில் யூ கேன் சி மெனி நம்பர் ஆஃப் மிடில் மொரைன்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் இட் மீனிங்? இதில் 1 2 3 4ன்னு இவ்வளோ கிளேசியர்ஸ் இதில் மீட் பண்ணியிருக்கு. அப்போது we can see the more number of glacier meets to form a one large glacier அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ கிளேஸ் மீட் பண்ணுது அப்படிங்கிறது, அதில் எவ்வளோ மிடில் மொரைன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளியராக? இதுதான் மிடில் மொரைனோட கான்செப்ட். ஓகே, வாட் இஸ் எண்டு மொரைன் அண்ட் டெர்மினல் மொரைன்? ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம டில் பார்த்தோம் இல்லையா, அதே தாங்க. ஒரு கிளேஷியரோடைய எண்டில், அதாவது இதோட கிளேசியர் முடிஞ்சிருச்சோம்னா அது கிளேசியர் எண்டில் டெபாசிட் ஆகிற மெட்டீரியல்ஸை தான் நம்ம எண்டு மொரைன் ஆர் டெர்மினல் மொரைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட் எண்ட் ஆஃப் தி கிளேஷியர். ஓகே, அங்கே டெபாசிட் ஆகக்கூடிய சாண்டு, சில்ட்டு, இல்லைனா மொரைன்ஸு, டில்லு, வாட் எவர் மேபி, பிக் ராக்ஸ் அண்ட் போல்டர்ஸ், வாட் எவர் எல்லாமே டெர்மினல் மொரைன் ஆர் எண்ட் மொரைன் சொல்லலாம். கிரவுண்ட் மொரைன் அப்படிங்கிறது நம்ம இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த பிக்சர். அந்த பிக்சரில் இது பாருங்கள், கிளேஸோட பாட்டம் டெபாசிட் ஆகிருக்குல்ல, சப் கிளேஷியர் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே வருது, இப்போ டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் கிரவுண்ட் மொரைன்ஸ். இதெல்லாம் கிரவுண்ட் மொரைன். ஓகே, இதெல்லாம் கிரவுண்ட் மொரைன்ஸ். அப்போ நம்ம படம் வரைஞ்சி காமிக்கணும் அப்படின்னா, ஸோ வி கேன் மேக் இட் இன் சிம்பிள். நான் எக்ஸாமில் படம் வரையணும்னா இது எப்படி சார் படம் வரைகிறதுன்னு கேட்பீங்க. படம் எக்ஸாமில் வரைகிறதுக்கான ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இப்படி வரையலாம். இப்படி வரைஞ்சிட்டு ஓகே, ஸோ திஸ் இஸ் அடுத்தது இப்படி போடுறோம். அவ்வளோதாங்க, சரியா? இப்போ இதில் நாம் மொரைன்ஸ் வரோம். இந்த இடத்துல ஸோ இங்கே டெபாசிட் பண்ணிட்டே போனீங்கன்னா இதெல்லாம் லேட்டரல் மொரைன். ஸோ திஸ் இஸ் லேட்டரல் மொரைன் அப்படின்னு காமிச்சிடலாம். இந்த ரெண்டு மீட் பண்ணி உள்ளே வரும் மிடில் போடும்போது இது மிடில் மொரைன் அப்படின்னு காமிச்சிடலாம். இதே கிளேசியராக எண்டுன்னு காமிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வர்றது என் மொரைன்ஸ் ஆர் டெர்மினல் மொரைன்ஸ். இங்கே கிளேசியரோட டாப் இங்கே வரைஞ்சிட்டு, ஸோ கிளேசியர் டாப் வந்து அதோடைய பாட்டமில் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா அது
கிரவுண்ட் மொரைன்ஸ். கிளியரா? ஓகே. அடுத்தது ட்ரம்லின்ஸ். ஓகே, ட்ரம்லின்ஸ்னா என்ன? ட்ரம்லின்ஸ் அப்படின்னா கிளேஷியரோட எண்டில், ஓகே, கிளேஷியர் முடிகிற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது? டில் டெபாசிட்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் டில் டெபாசிட்ஸ். அதாவது நம்ம இன்வெர்டட் போர்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட் போர்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். நம்ம ஊரில் மணல் கொட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி அது டில் டெபாசிட்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ டில் நிறையா வரும்போது இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு இன்வெர்டட் போர்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். இன்வெர்டட் போர்ட், இது இன்வெர்டட் போர்ட் ஸ்ட்ரக்சர்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ட்ரம்லின்ஸ். இங்கே இருக்க பாருங்க, இங்கே இருக்கா ட்ரம்லின்ஸ். இதெல்லாம் ஒரு கிளேஸரோட எண்டில் தான் அதிகமாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆர் ட்ரம்லின்ஸ். ஓகே சார், ஒய் ட்ரம்லின் ஆர் கால்ட் அஸ் பேஸ்கெட் டோபோகிராஃபி? அதுதான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ட்ரம்லின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது இன்வெர்டட் போர்ட் ஷேப்பில் இருக்குன்னு நான் சொன்னாங்கல்ல, இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அப்போ முட்டையை பாதியை உடச்சி வச்ச மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம முட்டை பார்க்குற டப்பா பார்த்துருப்பீங்கல்ல, முட்டை டப்பா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் டாப் வியூவில் பாருங்கள், முட்டை பார்க்குற அந்த பாக்ஸ் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக அப்படி இருக்கும். கரெக்டாக இப்படி இருக்கும். அப்போ என்டையர் ட்ரம்லின் ஏரியாவை நீங்கள் டாப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சீ ஃப்ரம் டாப் வியூ, அது எப்படி தெரியும்? இப்படி தான் தெரியும். ரவுண்டாக அங்கங்கே இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு பேஸ்கெட் டோபோகிராஃபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிளியர்? அடுத்தது எஸ்கர்ஸ் அப்படின்னா, எஸ்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பெக்குலரான ஸ்ட்ரக்சர். கிளேஷரோடைய பாட்டமில் தான் அது அதிகமாக ஃபார்ம் ஆகும். கிளேஷரோட பாட்டமில் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இங்கே இருக்க பாருங்க. ஸோ இது கிளேசியர் ஃப்ளோ இங்கே இருக்குது. ஓகே, கிளேசியர் ஃப்ளோ இங்கே இருக்குது. கிளேசியர் ஃப்ளோயை வந்துகிட்டே இருக்கும்போது அதோடைய பாட்டமில் கிரவுண்டு முறை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிரவுண்ட் முறைன்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகி ஒரு ரிட்ஜ் மாதிரியான ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கும். அது கிளேசியர் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி போய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா வி கேன் ஃபைண்ட் த ரிட்ஜ். இங்கே தெரியுதா? த ரிட்ஜ் இதை தான் எஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எஸ்கர். ஓகே, ஸோ லாங் narrow sinuous ridge of a sands and gravels and of ground moraines. அதான் நம்ம எஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இதுதான் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கிளேஷியர்.